நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு மருத்துவமனையை மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் பிரதாப் குறிக்க கேட்கலாம். வணக்கம் பிரதாப், மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? தண்ணீரை அகற்றுவதற்கு நடவடிக்கை ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்க விவரம் என்ன? தனலட்சுமி, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை நேரத்தில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையானது சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. இந்த கனமழையால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் ராசிபுரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் உள்நோயாளி பிரிவுகள் மற்றும் பிரசவ வார்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் வழியில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியது. அதேபோல் உள்நோயாளிகள் பிரிவிற்குள் மழைநீர் தேங்கியதால் அங்கு சிகிச்சையில் இருந்த நோயாளிகளை மாற்றாடிக்கு முழங்கால் அளவில் உள்ள தண்ணீரில் நடந்து சென்றனர். மேலும் நடக்க முடியாத நோயாளிகளை சக்கர நாற்காலியில் மருத்துவமனை பணியாளர்கள் அழைத்து சென்றனர். இது போன்ற தொடர்ந்து கனமழை காலங்களில் மருத்துவமனைக்குள் மழைநீர் தேங்குவது வாடிக்கையாக உள்ள நிலையில் மழைநீர் தேங்குவதை தவிர்க்க வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கியதால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். அதேபோல் நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் பட்டணம் சாலையில் சுமார் 100 வருடங்களுக்கு மேலாக உள்ள விநாயகர் கோவில் ஆலமரம் சாய்ந்து விழுந்தது. மாலையில் பெய்ய தொடங்கிய கனமழையின் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக நாமக்கல் ராசிபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தனலட்சுமி, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு மருத்துவமனையை மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் பிரதாப் குறிக்க கேட்கலாம். வணக்கம் பிரதாப், மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? தண்ணீரை அகற்றுவதற்கு நடவடிக்கை ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்க விவரம் என்ன? தனலட்சுமி, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை நேரத்தில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையானது சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. இந்த கனமழையால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் ராசிபுரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் உள்நோயாளி பிரிவுகள் மற்றும் பிரசவ வார்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் வழியில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியது. அதேபோல் உள்நோயாளிகள் பிரிவிற்குள் மழைநீர் தேங்கியதால் அங்கு சிகிச்சையில் இருந்த நோயாளிகளை மாற்றாடிக்கு முழங்கால் அளவில் உள்ள தண்ணீரில் நடந்து சென்றனர். மேலும் நடக்க முடியாத நோயாளிகளை சக்கர நாற்காலியில் மருத்துவமனை பணியாளர்கள் அழைத்து சென்றனர். இது போன்ற தொடர்ந்து கனமழை காலங்களில் மருத்துவமனைக்குள் மழைநீர் தேங்குவது வாடிக்கையாக உள்ள நிலையில் மழைநீர் தேங்குவதை தவிர்க்க வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கியதால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். அதேபோல் நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் பட்டணம் சாலையில் சுமார் 100 வருடங்களுக்கு மேலாக உள்ள விநாயகர் கோவில் ஆலமரம் சாய்ந்து விழுந்தது. மாலையில் பெய்ய தொடங்கிய கனமழையின் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக நாமக்கல் ராசிபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி பிரதாப்.